இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழக ஆளுநர் வழக்கில் அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் மத்திய அரசின் ஜனாதிபதி குறிப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பாஜகவின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துகிறது என குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. பீகாரில் அம்பேத்கர் விடுதியில் மாணவர்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி பாதி வழியில் தடுத்து நிறுத்தம். மாணவர்கள் உடனான சந்திப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை இயந்திர ஏமாற்று அரசாங்கம் தடுக்கிறது என குற்றச்சாட்டு. मैं सिर्फ 3 सवाल पूछ रहा हूं. हम चाहते हैं कि शिक्षा में सरकार पैसा डाले, 50% की जो दीवार है रिजर्वेशन वाली उसे तोड़ा जाए, जो प्राइवेट एजुकेशन इंस्टीट्यूशन பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பது பற்றி உலக நாடுகள் யோசிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் ஏன் ஆஜராகவில்லை என திருச்சி நீதிமன்ற நீதிபதி கேள்வி. இதுவே கடைசி வாய்ப்பு, 21ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டுமென உத்தரவு. கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் 500க்கும் மேற்பட்டோர் ஆஜர். வழக்கை விசாரித்த நீதிபதி ரீனா விசாரணையை ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அடுத்த வடலிவிளை அரசு தொடக்கப் பள்ளியை நள்ளிரவில் சூறையாடிய மர்ம கும்பல். மின்விசிறி, குடிநீர் குழாய், மாணவர்களின் அறைகள் உள்ளிட்டவை சேதம். உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களையும் பார்வையிட்டார். உதகை மலர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மலர் அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு ரசித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு மகிழ்ச்சி. ராணுவ அதிகாரி ஷோஃபியா குரேஷியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பாஜக அமைச்சர் விஜய் ஷாவுக்கு எதிரான எஃப்ஐஆரில் முழு விவரம் இல்லை எனவும் சாடல். மசோதா ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய விவகாரம். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நாளை அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. தாக்குதலில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். மணிப்பூரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆயுத கும்பலை சேர்ந்த 10 பேர் பலி. இந்தியா மியான்மர் எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது துப்பாக்கிச் சூடு என தகவல். லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. பீகாரில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது நேர்ந்த பரிதாபம்.
மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை நெடுஞ்சாலைகளில் அமைக்க மத்திய அரசு திட்டம். 15 நிமிடங்களில் வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் வகையில் 360 கிலோவாட் திறனில் அமைக்க முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 குறைவு. ஒரு சவரன் மீண்டும் 70,000ற்கு கீழ் குறைந்து 68,880ற்கு விற்பனை. மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. சென்னையில் 2வது நாளாக தமது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. பாஜகவிடம் உள் ஒதுக்கீடு பெற்று தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வியூகத்தை மாற்றி அமைக்கலாமா என்பது குறித்து விவாதம் என தகவல். சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை. 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கடலூர் சிப்காட்டில் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து சிதறி பயங்கர விபத்து. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கில் இருந்து வெளியேறிய ரசாயன கழிவு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்களுக்கு வாந்தி மயக்கம். கடலூரில் தொழிற்சாலையின் டேங்க் வெடித்து சேதமடைந்த 100 வீடுகள் மற்றும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு வன்முறை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மத்திய மண்டல ஐஜி ஆகியோர் நேரில் ஆஜர். மே 18ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. சிறியரிகோட்டாவிலிருந்து PSLV C-61 ராக்கெட் பின்னில் ஏவப்பட உள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மது போதையில் மருத்துவர் சிகிச்சை அளித்ததாக பெண் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை வேண்டுகோள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதியவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளித்த அவலம். போதிய படுக்கை வசதி இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே தெருவை காணவில்லை என ஜிபி முத்து புகார் அளித்த விவகாரம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற நகராட்சி ஊழியர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. முன் அறிவிப்பு இன்றி தங்கள் அலுவலகத்தை அகற்ற அனுமதிக்க முடியாது என வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கட்டட தொழிலாளி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலை மீட்பு. திமுக பிரமுகர் உட்பட 4 பேரிடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே லோடு ஏற்றிச் சென்ற லாரி நிலைதடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்து. பதை பூட்டும் சிசிடிவி காட்சி. மணப்பாறை அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. நாட்டு வகை மீன்கள் உள்ளிட்ட பல வகையான மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோயிலில் சிரசு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலால் சிதைந்து போன காசாவின் ஜபாலியா நகரம். கொத்து கொத்தாக உயிரிழந்த மக்களின் உடலை கண்டு உறவினர்கள் கதறல்.
சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா பாடல் நீக்கம். பெருமாளை இழிவுபடுத்தும் விதத்தில் பாடல் உள்ளதாக கூறி எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் பாடலை நீக்கியது படக்குழு. மலேசியாவில் நடைபெற்ற 21வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி. தங்கப் பதக்கங்களை குவித்த தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.